ஹாய் நண்பர்களே, மறக்காம அந்த பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் உண்மையிலே எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தையும் மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. என்கிட்ட உத வாங்கிட்டு போயிடாத. ஃபர்ஸ்ட் நைட் அவளுக்கு, உனக்கு இல்ல. அவகிட்டயே எதுக்கு நீ வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? அவளை இப்படி கெடுத்து வச்சுட்டே நீதான். அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா உனக்கு புரியல? சரி விடு, அவ ஏதோ பழைய நினைவுக்கு போயிட்டா. எங்கிட்ட அவளுக்கு இதெல்லாம் நடந்துச்சு, எங்கிட்ட நடக்க விட்டா? சரி, நடந்ததை அவ நம்பிக்கிட்டு இருக்கல்ல, விட. தெரியாம எப்படியோ 3 பிள்ளை பிறந்துட்டேன். இவனா பேசுற பேச்சு, நடிக்கிற நடிப்பு. இங்க பாரு அழகி, இப்படித்தான் எங்க கல்யாணம் அன்னைக்கும் நாங்க ஒன்னே மாதிரி நான் வெக்கப்பட்டுக்கிட்டு இப்படி தலை குனிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன். நீ 7 மணிக்கு தூங்கிட்டே. அவ கிடக்க, நான் சொல்றதை மட்டும் கேளு சரியா? இங்க பாரு அழகி, இன்னும் ஒரே மாசத்துல எங்க ஜெயராஜோட பிள்ளை எங்க கையில இருக்கணும். ஆம்பளை பையனை பெத்து கொடு சரியா? இல்ல இப்ப உடனே பிள்ளை பெத்தா என்ன பண்ண போறான்னு நான் கேட்டேன். நம்ம பெத்துட்டு சிறடி இது காணாது. வேண்டாம் வேண்டாம், மெதுவாவே பெத்துக்க, ஒண்ணும் அவசரம் இல்ல. இந்த பையல பெத்ததுக்கு சும்மா வந்துட்டு வரலாம், கொஞ்ச நாள் சந்தோஷமா இரு. அடி பாதவதி, நாமளும் பெக்கல, அந்த பிள்ளை பெத்துட்டு போட்டுமே. பெத்தனால தான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, கொஞ்ச நாள் நல்லா என்ஜாய் பண்ணு, அப்புறமா பாத்துக்கலாம். அவ தப்பு தப்பா சொல்லுவா, நீ ஏன் பெச்ச மட்டும் கேளுனே. நானே இப்படித்தான் ஒரே மாதிரிதான் வெக்கப்பட்டு குனிஞ்சுக்கிட்டே இருந்தேன். சதிசு உள்ள வந்தாவ எனக்கு ஒண்ணுமே ஓடல. எப்போ உடம்பெல்லாம் குப்புன்னு நேத்துட்டே. நேத்து என்ன படம் பார்த்தா? கண்டிப்பா நேத்து பார்த்த படத்துல இந்த மாதிரி சீன் இருந்திருக்கு. இப்பதான் எல்லா படத்துலயும் இந்த சீன் வைக்காவல. அநியாயத்துக்கு ஓப்பனா காட்டுதா உமா. முன்னாடிலாம் அப்படி இல்ல, 2 ரோஸ் உப்பு அப்படி உரசுற மாதிரி காட்டுவாவ. இல்ல மானு புளிய வச்சு, மானு இல்லடி புலி மானை வேட்டையாடுற மாதிரி ஒரு சீன் வைப்பாவ. அதுல நாம புரிஞ்சுக்கிடுவோம் அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் சீனுன்னு. இப்பெல்லாம் அப்படி இல்ல. அவளுக்கு விடு, இப்பெல்லாம் போட்டோ சாப்பிடணும் ஒண்ணு பண்ணுதாவல. போட்டோ ஷூட். ஆமா ஆமா, ஏடி கல்யாணம் கல்யாண ரிசப்ஷன் அது இது. ஏன் பொண்ணுக்கு சேலை கட்டுறத வரைக்கும் ஓப்பனா காட்டிதாவ. புச கட்ட போய் எடுத்துட்டு காட்டுவாவ. ஆமா தமிழே, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நெஞ்சுவலி வரதா செய்தே. முன்னாடியெல்லாம் சேலை கட்டணும், சேலை மாற்றணும், ஏன் ட்ரெஸ் மாற்றணும்னாலே வீட்டில் எங்கே அரங்குடி இருக்குது, எங்கே ஒரு ரூம் இருக்குன்னு நம்ம ஓடி ஒளிவோம். வீட்டில் அப்பா இருந்தால் கூட கதை பூட்டிக்கிட்டு தான் நம்மளாம் சேலை மாற்றுவோம். அண்ணன் தம்பி இருந்தால் கூட கதவை பூட்டிக்கிட்டு தான் சேலைலாம் மாற்றுவோம். இப்பவுமே நிறைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்குது. ஒரு முந்தான நவுண்டா கூட நெஞ்செல்லாம் பரதவிச்சு போயிடும். ஆனா ஒத்த போட்டோ எடுக்கான், வீடியோ எடுக்கான், அவன் முன்னாடி அப்படி சேலை கட்டுற வீடியோ டி எனக்கு ஒண்ணுமே ஓடலட்டி. கேட்டா கல்யாண போட்டோ சுட்டான். என்னென்ன கன்றாவி எல்லாம் காட்டுதாவ தெரியுமாட்டி. சரி, பொண்ணுக்கு கொண்டை கட்டுறத எடுக்காவ ஓகே, அது பரவாயில்ல. ஆனா அப்போல்லாம் அது கூட கிடையாது. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு அந்த என்ன தானே குந்தானியா குஞ்சாலம் அதை கெட்டி விடுவாவ. அதை கெட்டினாலே பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த மேக்கப்பு போச்சது. சரி, மேக்கப் வந்தது கூட பிரச்சனை இல்லை. அதை போட்டோ ஷூட் பண்ணதாவ பாரு, அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேக்கு. அது கூட பரவாயில்லட்டி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறதே உள்ள பால் குடிக்கிற வரைக்கும் எடுத்து கொடுத்தானட்டி. இனி அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? கண்டிப்பா போயிருவாங்க. பிறகு டைவர்ஸ், ஒரே வருஷத்துல டைவர்ஸ். பின்ன இப்படி ஓபனா காட்டினா டைவர்ஸ் தான் வரும். ஐயோ புளுன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் கல்யாண பொண்ணுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு அழகி, அப்படியே ஜெயராஜ் வரும்போது வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் கடைசி வரைக்கும் இருக்காது. எப்போ போல எப்படி இருப்பியோ அப்படியே இரு. சப்பா, சரி நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ணு. இதுக்கப்புறம் வாயை திறந்தா அதுக்கப்புறம் தான் சொல்லிவிட்டேன். ஆமா இப்படியே வெக்கப்பட்டு இருக்கணும். ஜெயராஜ் உள்ள வந்த உடனே அந்த பால் சம்பத்திக்கு அவன் கையில குடி. அவன் குடிச்சிட்டு குப்புற அடிச்சு தூங்கட்டும். ஐயோ, என் வாய் வேற கடக்க மாட்டேங்குது. சரிடி, யூ கண்டினியூ டி. யாரு எதை பத்தி சொல்லி கொடுக்குங்கிற விவசாயே இல்லாம போச்சுது. எப்படியோ 3 வந்து பிறந்துச்சு, அது அவளுக்கே தெரியாது. இவளுக்கு சொல்லி கொடுக்கலாம். சரி சொல்லி கொடு. கண்ட்ரி ஃப்ரூட்டா? நீதானே இலக்காரம் கொடுக்க. சரி நீ சொல்லி கொடுடி. அப்படியே பால் சம்ப தலைய குனிஞ்சுக்கிட்டே அவங்கிட்ட நீட்டு. அவன் அப்படியே உன் கைய தொட்டுக்கிட்டே அந்த சொம்ப வாங்குவான். சரியான படமா வந்திருக்கையா, மொரட்டு படம் பத்தியா? செம்பகவல்லி, என்ன ரொம்ப சோதிக்காத. நான் சிரிச்சிட்டு இருக்கும் போதே சும்மா இருந்துரு, நான் டென்ஷன் ஆயிடுவேன்.
அத்தை ஒரு ஃப்ளோல சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இல்ல நீ பார்த்த படம் பயங்கர முரட்டு படமா இருந்திருக்க அதான். சரி 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 சரி. இங்க பாரு அழகி, அப்படியே உன் கையை தொட்டுக்கிட்டு சொம்ப வாங்குவான். அப்படி நீ வெக்கத்துல அப்படின்னு சொம்ப நீ கீழே சிந்திரனா. இப்படி இல்லாம இப்ப எப்படி வைக்கப்படுது? செம்பகவல்லி, காத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. சரி 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 டி. நான் இனி வாய் திறந்தோம்னா ஏன் வாய் திறந்தேன்னு கேளுடி. அப்பா சொல்ல விடலான்னு பாரு. சரி சரி, கஷ்டப்பட்டு படம் பார்த்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கா, நம்ம வாயே திறந்துடப்படாதுப்பா. ஐயோ பால் கீழே சிந்திட்டு அப்படின்னு நீ குனிஞ்சு அந்த செம்ப எடுக்கும் போதே இதுக்கப்புறம் காது கொடுத்து கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியலையே. பைய உள்ளக்கு எது எதுனே தெரியாது, அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்குமே. எவன் இந்த படத்தை போட்டு விட்டான்? அப்படியே அவன் குனிஞ்சு இவன் கடை காலுக்கு போறான. அப்படியே குனிஞ்சு வேண்டாம் சொன்னா கேளு. அப்படியே குனிஞ்சு உன்னை அப்படியே லவக்கா உன்னை அவக்க தூக்கி அப்படியே கட்டில உன்னை உட்கார வைப்பான். எக்கு தப்பா ஏதாச்சும் சொல்லிடுவாளோ நினைச்சு பயந்துட்டேன். சப்பா, நெருப்பு மேல நின்ன மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அப்படியே உந்தானிய கடத்தி ஒன்னு காலு கீழே மிதிச்சு கொண்டுறேன். நேத்து நீ என்ன படம் பார்த்த? இத பார்த்தா தமிழ் படம் மாதிரி தெரியலையே. இங்க பார், நம்ம வீட்டு லேப்டாப்ல இருந்துச்சு, நான் ஓபன் பண்ணி பார்த்தேனே. எவன் லேப்டாப்ல பார்த்த? நம்ம வீட்டு வரதா டாக்கி சாரி விக்ரமே டேனியல் எல்லாரும் பார்த்தானே. அதுல தான் நானும் பார்த்தேன். அந்த மூடி வச்சிட்டு போனானே, நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். ஈடுபட்ட பையல என்ன படம் பார்த்திருக்கானே பத்தியா? எங்க பாரு, இன்னைக்கு வாழ்க்கையோட சந்தோஷமா எதிர்பார்ப்போட வாழ்க்கையை தொடங்குறியோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அதே புருஷன் மண்ணாட்டி 2 பேர் கையில இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு காதல் உனக்கு இருக்குதோ அதே காதல் கடைசி வரைக்கும் இருக்கணும். இந்த குழந்தை பெத்துக்காம போ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா கணவன் மனைவி ஒத்துக்கொத்தர் விட்டு கொடுக்காம வாழுங்க. யாருக்கிட்டையும் அவனை நீ விட்டு கொடுக்காத, அவனும் உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது. சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குங்க. சந்தோஷமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு ஆரம்பிங்க. எவ்வளவு விஷயத்த ஆரம்பிக்கும் போதே தெய்வத்தை வச்சு வணங்குறோம், தெய்வத்தை வச்சு தொடங்குறோம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். எங்களை இணைச்ச தெய்வமே, நாங்க கடைசி வரைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா ஒத்துக்கொத்தர் வாழணும்னு வேண்டிக்கிட்டு நல்லபடியா வாழ்க்கைய ஆரம்பிங்க. இது ஒரு புனிதமான நாள். சந்தோஷமா ஆரம்பிங்கன்னா நான் போய் என் தம்பி வர சொல்றேன். சரிங்க அத்தை. மணி 11 மணி ஆகுது. ஒரு பையன் அந்த வீட்டுல இருந்து வர காணோம். இந்த சேலஜ கூட்டு வர வேண்டியதானே? என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இந்த சேலஜ கூட்டு இவ்வளவு நேரம்? இல்ல விக்கி, இல்ல எங்க போற? நேரத்துல நான் தூங்கல, எனக்கு தூக்கம் வருதுனால போறேன். நேரம் இல்ல. ஜெயராஜ் எங்கல? தெக்கோட்லதான் மாப்பிள்ள கூப்பிட போனாரு. மணி 11 மணி ஆகுது. அவங்க புள்ள தூங்காம காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? பொறுப்பு இல்லாம ஓ கல்யாணத்தை முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு நினைச்சிட்டியா அப்படின்னா? இல்லண்ணா, எனக்கு இது தோணவே இல்லை. நீங்க தான் என்ன ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்க. ஜெயராஜ் எங்கல? இன்னும் வர காணோம். ஏன் அவனுக்கே தெரிய வேண்டாம்? வர வேண்டியதானே? வீட்டுல பொம்பளைங்களா நம்பிட்டு இருந்தாங்கல்ல, வெக்கமா இருந்திருக்கும். நைட்டான ஒரு போலான்னு இருந்திருப்பாரு. ஊரே அடங்கி போச்சு, குத்து இருக்கா கிடக்கு. இன்னும் வராம இருந்தா எப்படிடா? சோ சரி, நான் தெற்கு பாத்துட்டு வரேன். இந்த மாப்பிள்ளையே கூட்டு இருக்கவள அத்தா ஜெயராஜ் தானே காணும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? தெற்கு இருந்தான், எங்க கூட தான் பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப 10 நிமிஷத்துக்கு மேல தான் காணும். ஒரு எல்லாருக்கு பயமா இருக்குதோ? இல்லத்தா, நாங்க எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டோம், ஆளை காணோம். அப்படி எங்க போக மாட்டானே. இல்லத்தா, நாங்க ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டோம், வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம், காணல. இல்ல மணி என்ன ஆகுது? அது சின்ன பிள்ளை தூங்க வேண்டாமா? ஜெயராஜ் எங்க? அக்கா, ஜெயராஜ காணுவாங்கா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கும் தெரிய வேண்டாங்க, அசிங்கமா போயிருக்கா. இல்லக்கா, ஒருவேளை அந்த வீட்டுக்கு எதுவும் போயிருக்கானோ என்னமோ. நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய், அங்க அந்த புள்ள காத்துக்கிட்டு இருக்கே. முத நாளே ஏமாற்றோன்னா அது எப்படி தாங்கிக்க முடியும்? அந்த பிள்ளைக்கு பயம் வராதே? ஏமாந்துட்டோமோங்கிற பயம் வராதே? இப்படி பண்ணுவான்னு எங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? டேய், நான் தெக்குட்ல அவனை பார்த்தனே. ஆமாக்கா, பெரப்பிட்டுலாம் நின்னாரு. டிப்டாப்பா செண்டெல்லாம் அடிச்சு நீட்டா தான் நின்னுட்டு இருந்தாரு. ஆனா காணும். டேய், கயத்துல நல்லதாண்டா நின்னுட்டு இருந்தா. ஒருவேளை தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு இங்க போயிட்டாலோ? இல்லத்தா, அதெல்லாம் தொடவே இல்லை.
டேய், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, போய் கூட்டிட்டு வாங்கடா. அந்த புள்ள பாவம், அவன் வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். 1000 கனவோட காத்துட்டு இருக்கேன். டேய், ஒரு பொண்ணுக்கு முக்கியமான நாளுடா. இன்னைக்கு மட்டும் ஏமாற்றம் அடைஞ்சா டேய், இந்த பிள்ளைக்கு எப்படி மீண்டு வரும்? டேய், நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளை துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பையனை தூக்கிட்டு வாங்கடா. மாப்பிள்ள, ஜெயராஜ் தங்கி இருந்தார்ல, அந்த வீட்டுக்கு போங்க. சரிங்கத்தா, நான் என் ரூம்ல போய் கண்ணு எடுத்து வரேன். போட்டு தனியா தான் நான் கூட்டிட்டு வருவேன். டேய், ஒரு 2 மணி நேரத்துல கூட்டு வந்துருங்க. நல்ல நேரம் வரல, அதனால தான் நான் அனுப்பலன்னு சொல்லி நான் அந்த பிள்ளை எப்படியா சமாளிச்சு வச்சிருக்கேன். சீக்கிரம் 2 மணி நேரத்துல கூட்டு வந்துருங்கடா. போங்கடா. அக்கா நடுராத்திரிக்கா, இப்ப எங்க போய் எப்படி தேட முடியும்? ஏண்டா, நீங்களாம் கூடுன போஸ்டிங்ல தானே இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்கடா. டேய், 2 மணி நேரம் டைம். அந்த பிள்ளை நான் எப்படியாவது ஏமாத்தி பறிக்க வச்சிருக்கேன். அதுக்குள்ள அவங்க வரணும். அவன் முட்டிய பேத்தாது கொண்டுட்டாங்க. அத்தா, விவரமா வேலையை பார்த்துட்டு போயிருக்காரு. தாலி கட்டிட்டா வேலை முடிஞ்சிருன்னு தாலி கட்டுற வரைக்கும் இருந்துட்டு நேக்க கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். காதல் சண்டை கல்யாணம் பண்ணா அது வந்துதான். என்னடா விக்ரமே? இல்லத்தான், கொஞ்ச நாளாவே ஜெயராஜ் தான் ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்பதான் ஒரு வார்த்தை என்கிட்ட ஒரு நாள் சொன்னாரு. அழகி ஒரு வாட்டி தேன்மொழிக்கு ரத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்ல, அவருக்கு சின்ன சின்ன விஷயத்தையும் மன்னிக்கிறதுக்கு தெரியல. ஒரு விஷயம் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லைன்னா அவர் அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் அவருக்கு இல்ல. அத்த அவர் மிலிட்டரியில இருக்கும்போது எப்படி இருப்பாரு அப்படியே தான் இருக்காரு. அவர் மாறவே இல்ல. நம்ம மிலிட்டரியில இருக்கும்போது அப்படித்தானே, சின்ன விஷயத்த கூட ஏத்துக்க மாட்டாரு. அவர் தோல்வியை ஒத்துக்கவும் மாட்டாரு. அதே தான் இப்பவும் இருக்காரு. இல்லையா, இப்ப நல்லா வந்துட்டு இருந்தாரு. அதை கொஞ்சம் மறந்து வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அழகி, அதான் அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்துச்சு, அபிநயா. இப்ப எங்க அப்பா தூக்கிருக்காரு. அந்த பொண்ணு எங்க அப்பா கிட்ட மாட்டதுக்கு காரணமே அழகி தானே. அந்த கொஞ்சம் வன்மம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப படிக்க படி வாங்கிருக்கானா, எனக்கு அப்படிதான் தோணுது. அதாவது அழகிய காதலிக்கிறது உண்மை, அவ தனக்கு மனைவிங்கிறது உண்மை. ஆனா அவளுக்கு சின்ன தண்டனை கொடுக்கும்னு நினைச்சிருக்காரு. எனக்கு பெரு தண்டனையா? டேய், அவன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, தட்டி தூக்கிட்டு வாங்கடா. நான் என் கண்ணு எடுத்துட்டு வரேன். போக்கடிச்சவன் காலை போட்டு தள்ளல. இதை நீங்க வீட்டுல முதல்ல சொல்லியிருந்தா ஏதாவது சரி பண்ணிருக்கலாமே. நான் எவ்வளவு சொன்னேன், மனைவி ஆனதுக்கு அப்புறம் பாருங்க பாசம் தானா வரும்னு. அது வரைக்கும் அவர் டைம் கொடுக்கலையே. சரி மாப்பிள்ள, நீங்க டேனியிலே எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. நம்ம தெருல 2 3 பையில உண்டு, அவனையும் கூட்டிட்டு வாங்க. ஆளுக்கு ஒரு இடத்த தேடலாம். சரிங்கக்கா. சரிக்கா, அந்த புள்ளைய எப்படியாவது ஏமாத்தி பறிக்க வை. நாங்க 2 மணி நேரத்துல வரோம். 2 மணி நேரத்துல வந்தே ஆகணும், இல்லன்னு வச்சுக்கோங்க. இல்லக்கா, 2 மணி நேரத்துல கூட்டு வந்துடுறோம். அப்பெல்லாம் இங்க நீங்க தாண்டி போயிருக்க முடியாதுல்ல, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப எப்படி சமாளிக்க? எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போயிருக்கா. இப்ப என்ன, நம்ம லிஸ்ட்ல இப்ப அந்த புள்ளையும் வரணுமான்னு கேட்க? நாம ஏமாந்து நிக்கிற மாதிரி இப்ப அந்த புள்ளையுமா? அது சின்ன பிள்ளை, என்ன வாழ்க்கைய ஆரம்பிக்கல. என்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்கான் பார்த்தல. பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கான். பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கானா? இப்பதான் என் மோனும் போன் அடிச்சானுங்க. என்ன சொல்ற? அவன் லேப்டாப்ல இருந்து நான் கண்டுபிடிச்சிருவானே, என் பையனோட லேப்டாப்ல இருந்து டிக்கெட்டை புக் பண்ணிருக்கான். வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான். இவனுக்கு தேடி போயிருக்கானுல. தேடட்டும், அப்பதான் கோவம் ஆத்திரமும் இவனுக்கு வரும். அப்பதான் கையில கிடைக்கிறதுக்கு அவனை போட்டு தள்ளுவானுங்க. இப்படி தாலியை கட்டிட்டு அந்த புள்ளி அம்போட விட்டுட்டு போயிருக்கான். இவனுக்குலாம் மண்டிப்பே கொடுக்க கூடாது. இவன் இருடி இப்படி இருந்திருக்கான். அவன் நல்ல பையன் தானே. அதான், அவனுக்கு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்க சக்தி இல்ல. இவன் மிலிட்டரியில இருந்தானா? சே, இப்ப அந்த புள்ளைட்ட நம்ம என்ன சொல்லி சமாளிக்க? இனிமே என்னது மறைக்க முடியும்? உண்மைதான் சொல்லணும். எப்படி வராமையா போயிருவான், அதெல்லாம் தட்டி தூக்கிடுவானுங்க. முத நாளே ஏமாற்றத்தோட அந்த பிள்ளை எப்படி தூங்கும்? அந்த ரூமை டெக்கரேஷன் பண்ணி 1000 கனவோட அந்த புள்ள அங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப போய் உனக்கு இவன் அந்த வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா அதை எப்படி இந்த புள்ள தாங்கிக்கும்? சே, எப்படி எடுத்து சொல்லனே தெரியலையே. சே, என்னாச்சு? எதுக்கு இவங்க கண்ணுல எடுத்துட்டு போறாங்க? எங்க போறாங்க எல்லாரும்? ஏன் பரபரப்பா இருக்கீங்க? இன்னைக்கு அழகிக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே? ஜெயராஜ் ஓடி போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா, திருட்டு பையன். இங்க புள்ளைய காக்க வச்சுட்டு அவன் வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டான். விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணாரு. அதான் தாலி கட்டிட்டாம்ல, பொண்டாட்டி ஆக்கி வச்சுட்டு போயிருக்கான். மனசாட்சிக்கு பயந்து வரல, அதான் அப்படியே விட்டுட்டு போக கூடாது. தாலி கட்டுற வரைக்கும் இருந்துட்டு ஓடி இருக்கான். அப்பதான் மனசாட்சி குத்தானா? எப்படி தாலி கட்டி பொண்டாட்டியை வச்சுட்டு போயிருக்கான். நீ காலத்துக்கு ஒரு முக்கில மூலையில கடை, நான் எங்கயாவது போயிட்டு வரேன்னு போயிருக்கான். இனி இந்த புள்ள அவனையே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் புருஷன் வருவான்னு இனி இந்த புள்ள காலத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி ஒரு வேதனையை கொடுத்துட்டு போயிருக்கான். சத்தியமா சொல்றேன், அவர் வெளிநாட்டுக்குலாம் போகவே இல்லை. இங்கதான் எங்கேயாவது இருக்காரு. அப்பெல்லாம் அழகி விட்டுட்டு போக மாட்டாரு. அவர் அந்த அளவுக்கு மனசாட்சி கெட்டவர் இல்ல. மனைவிக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும்னா அங்கதான் இருந்தாகணும். தூரமா உட்காந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அதே நேரத்துல ஏதோ வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னு இப்படி பண்ணிருக்காரு. சரி, ஏதாவது வேலை தானே, கல்யாணம் 10 நாள் 20 நாள் கழிச்சு பண்ணிருக்க வேண்டியதானே. ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்கன்னா என்ன,
நாங்க அபியை விட்டுட்டு வந்திருக்கோம். எல்லாரும் மறந்துட்டீங்களா என்ன? ஏமா அவதான் பாதுகாப்பா இருக்காள, நம்ம தான் அதுக்குன்னு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோமே. அப்படிலாம் அந்த பிள்ளைக்கு அங்க எந்த ஆபத்து இப்ப வராதே. இல்ல, ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு. அதான் இவர் ஓடி இருக்காரு. ஆபத்து வந்திருக்குன்னு ஓடினாரா இல்ல ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு முட்டாள்தனம் பண்ணி ஓடி இருக்காரான்னு தெரியல. சரி, நான் நலசன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இந்த நேரத்துலயா? ஒருவேளை அவர் அங்க போயிருந்தானா எல்லார் வரைக்கும் நாசமா போயிடும். இப்ப போய் அந்த புள்ளைய காப்பாத்த போறேன்னு அந்த புள்ளை எங்கேயாவது கூட்டிட்டு போனாருன்னா இப்ப ஊர்ல என்ன பேசுவாங்க? தாலி கட்டிய அன்றி இன்னொரு பெண்ணுடன் ஓட்டம் பிடித்த சிஐடி ஜெயராஜ் இப்படிதான் தலைப்புல வரும். ஒருவேளை அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாருன்னா இந்த பொண்ணு வாழ்க்கையே சூன்யமா போயிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாட்டேங்குது. ஜெயராஜ் பண்ணிட்டு இருக்காரா என்னமோ. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லவே இல்ல, அந்த பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டா. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அது ஒண்ணு எல்லாம் அனுபவப்பட்ட பொண்ணு கிடையாது, சின்ன பொண்ணு. நம்மள காப்பாத்த வந்திருக்கான்னு நினைச்சு அந்த பொண்ணு கூட போயிருந்தா அந்த பொண்ணு வழக்கையும் போயிடும், இங்க அழகி வழக்கையும் போயிடும். ஜெயராஜ் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் நம்ம பிளானிங் சேர்த்து சொதப்பிடுவான் போலுக்க. சரி, நான் வீட்டுல அபி இருக்கலான்னு பார்த்துட்டு ஓடியாரேன். நல்ல கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பாத்துருவேன். இவங்க எப்படி என்ன தேடுவாங்க, எப்படியாவது நான் இருக்கிற மாதிரி சமாளிச்சிருங்க. நான் இப்ப வந்துருவேன். எட்டி, ஜெயராஜ் ஏதாவது சொதப்பிட்டானா? என்னடி பண்ண? நம்ம போட்ட பிளான் எல்லாம் மதனுக்கு தெரிஞ்சுதோ? என்னடி பண்ண? சரி, இவ போயிருக்காளா, இவ எப்படினாலும் முடிச்சிருவா. போயிருக்கது யாரு? தேன்மொழியாச்சே. ஒருவேளை ஜெயராஜ் சொதப்பினாலும் அதை அவ மூளையை வச்சே சரி பண்ணிடுவா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருவா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த புள்ளை எப்படி சமாளிக்க? அது எனக்கும் தெரியும். இந்த பைய உள்ள எதையாவது ஒண்ணு உருட்டி பட்டி ஏதாவது பண்ணிடுவானே. ஆனா இவ இப்ப போயிருக்கிறது நலச வீட்டுக்குள்ள, அதுவும் நடுராத்திரில. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நலச விட்டு வைப்பான். அப்படியே இவ மாட்டினால இப்ப பொண்ணு விட்டு வைப்பான்னு கேட்க. எப்படி இவ வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு எப்படி 4-5 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் பொண்ணுத்துல வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதனால ஜெயராஜை தட்டத்துக்கு வெளியில விட்டுருவோம். இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெயராஜ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லிக்கலாம். அப்போ 4-5 மணி நேரம் எவனும் வீட்டுக்கு வரக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணு. வெட்டி மீனா, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அபியை எடுத்து மாத்துவோன்னு யாரு கேட்டா? இந்த ஜெயராஜ் போய் எந்த வேலை பாப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்க பார், வசமா நம்ம மாட்டிக்கிட போறோம், பாத்துக்கிட்டே இருங்க. போட்ட பிளான் எல்லாம் சொதப்ப போகுது. சரி, இப்போ இது பண்ணா உள்ள இருக்க பிள்ளை சமாளிப்போம் வாங்க. அவளுக்கு இன்னும் விஷயம் தெரியாம இருக்க போதே. தெரிஞ்சதான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். ஆனா நாங்க இருக்கோ பாத்துக்கிட்டோம்னு சொல்லி ஆத சொல்ல வேண்டியதா. வாங்க. எனக்கு பயமா இருக்குடி. தேன்மொழி வேற இப்ப போயிருக்கா. ஜெயராஜ் ஏதாவது வேண்டதை பார்த்திருந்தானா? இங்க பாரு, நமக்கு சப்போர்ட் பண்ண போய் இப்ப தேன்மொழி மாட்டிக்கிடுவா. பொடுத்தர விக்கி எல்லாம் அவளை பிடிச்சிக்கிடுவானுங்க. என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குதே. சரி, நீ அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருங்க, நானும் நலசன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அபி அங்கதான் இருக்கான்னா பிரச்சனை இல்ல, அபி மட்டும் அங்க இல்லன்னு வச்சுக்க. நானும் வரேன். ஜெயராஜி, இங்க இல்லைண்ணே, அவர் இங்க வரல. வேற ஏதாவது பொண்ணை காதலிச்சானா? சரி, அந்த மாதிரி புத்தியா எனக்கு வராது. என்னடா இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு போயிருக்கா? சரி, என்ன எனக்கு ஒண்ணு தோணுது. ஏன் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு போக கூடாது? மாப்பிள்ளை இப்பதான் ஸ்டேஷனுக்கு அனுப்புனேன், ஆனா நான் ஏர்போர்ட்டுக்கு யாரும் அனுப்பலையா? டேனியல் கிஷோர் அனுப்புங்க. இல்லைன்னா கிஷோர் பதவி வச்சு ஏர்போர்ட்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாலும் இன்னத்துக்கு தூக்கிடலாம். எப்படியும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் உள்ள போறதுக்கு. கோட்டிங் பாஸ் எடுத்துட்டு உள்ள போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள பிடிச்சிடலாம். கிஷோருக்கு போன போட்டு கொஞ்சம் டீட்டெயில் வாங்க சொல்லுங்க. அத்தா, நம்ம திலீபன் அவன் லேப்டாப்ல இருந்து டிக்கெட் புக் பண்ணிருக்காரு. ஆனா டிக்கெட் எடுத்த கொஞ்ச நேரத்துல கேன்சலும் பண்ணிருக்காரு. எப்படி தெரியும்? கிஷோர் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காரு. ஜெயராஜ் தன் கையில பணம் கிடையாது, அதனால கிஷோர் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்திருக்காரு. என் பணம் எடுத்தது கிஷோருக்கு மெசேஜ் வரலையா? அதான் வீட்டை எல்லாரும் யூஸ் பண்றாம. அவன் நம்ம யாரோ எடுத்துருக்கோம்னு நினைச்சிருக்கான். பெரிய அமௌண்ட் இல்ல, டிக்கெட்டுக்கு மட்டும் 15,000 ரூபாய் எடுத்திருக்காரு, அவ்வளவுதான். அது சாதாரண யாரும் எடுத்திருக்காங்கன்னு நினைச்சு விட்டுருக்கான். கல்யாண பீஸ்ல இருந்தாலும் அவனு பெருசா எடுத்துக்கல போலுக்கு. சரிதா, நம்ம எதுக்கு ஏர்போர்ட்டுக்கே போயிட்டு இருந்துடலாம். ஒரு மணி அவனை தேட வேண்டாம். பொண்டாட்டி வேணும்னா தேடி வருவான். கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி தாலி கட்டிட்டு போயிருக்கான்ல, அந்த புள்ள வேணும்னா தேடி வருவான். அதான் அந்த புள்ள பாவம் தான். என்ன பண்ண? நம்ம மேல பழி சுமத்திட்டு போயிட்டான். அந்த பாவத்தை பூ நம்ம தெரிய வச்சுட்டு போயிட்டான். இனி அந்த புள்ளைய சேர்த்து நம்ம பாப்போம். வேற என்ன பண்ண முடியும்? விவரமா தான் நம்ம தள்ளிட்டு போயிருக்கான். வேற எங்கன்னா நமக்கு பாதுகாப்பு கிடையாது. கரெக்டா தாலி கட்டி வச்சுட்டு போயிருக்கான். கோரியமா தான் வச்சுட்டு போயிருக்கான். பிளான போட்டு தான் வச்சுட்டு போயிருக்காரு. அதனால கரெக்டா வந்துருவான், பயப்பட வேண்டாம். தெரிஞ்ச எல்லாம் பக்காவா பிளான போட்டு தான் வச்சுட்டு போயிருக்கான். நம்ம வீட்டுல அந்த புள்ள அவன் பொண்டாட்டியா இருந்தா அப்படியே இருப்பான்னு நினைப்பு. மேல மேல நம்ம தலையில பார்த்து வச்சுக்கிட்டேன். நான் அவனுக்கு தாலி கட்டி தாலி ஆக்கிறான்னு பார்த்தேன். சரிங்கத்தா, அந்த பிள்ளை கிட்ட நீங்களே பேசுங்க. பேசுறேன், நான் தானே பேசணும், பேசுறேன். இங்க பாரு, அவன் வரமாட்டான். படுத்து தூங்கு. அவனுக்கு அழுகு போல பிள்ளை கூட குடும்பத்தை கொடுத்து வைக்கல. வருவான், வராமலாம் இருக்க மாட்டான். ஆனா வந்து இன்னைக்கு சரியா அனுபவிப்போம். இங்க பாரு, உன்னை பெத்த புள்ளியதான் பாக்குறேன். எனக்கு மூத்த புள்ளியாவே இந்த வீட்டுல இரு.
சந்தோஷமா இரு, பிடிச்சத படி. ஒரு தகப்பனா உனக்கு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன், உன்னை ஆளாக்குறேன். ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து என்னால என்ன பண்ண முடியுமா அத்தனையும் பண்றேன். நீ இந்த வீட்டு பொண்ணா, அவன் இல்லாம உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஏன் பொண்ணா இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு எந்த குறையும் வராம என்னால பாத்துக்க முடியும். இந்த கல்யாணத்தை நான் தான் பண்ணி வச்சேன். நீங்க ரெண்டு விரும்புறதுனாலதான் சரி சந்தோஷமா நினைச்சு காப்பாத்துங்கிற நம்பிக்கையில தான் இந்த கல்யாணத்தை நான் சாம் நடத்தினேன். ஆனா இப்படி பண்ணிட்டு போவான்னு எதிர்பார்க்கல. இங்க பாரு, நீ சந்தோஷமா இரு. நாங்க சும்மாலாம் வாக்கு கொடுக்கலாமா? இங்க இருக்கவங்களாம் அப்பா ஸ்தானத்தை வச்சு பாரு, நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ சின்ன பிள்ளை தானே, நல்ல படி, உனக்கு பிடிச்சத பண்ணு. உனக்கு துணையா பாதுகாப்பா நாங்க இருப்போம். உன்னை அடுத்த வீட்டு பிள்ளையால எங்களால பார்க்க முடியாது. எப்பனாலும் எங்க ஜெயலலிதா உனக்கு தாலி கட்டியிருக்கான். நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட, நீ இந்த வீட்டு பொண்ணுதான். இத பாரு, நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுவேன். நீ அழுதுகிட்டு மட்டும் இருக்காத, நிம்மதியா தூங்கு. இது உன் அப்பா வீடு. என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். ஒரு அப்பா கிட்ட மகா எப்படி கேட்பாலும் உரிமையோட கேட்கலாம். இத பாரு, நான் பேருக்குலாம் சொல்லல, மனசார சொல்றேன். என் பிள்ளையா தான் நான் பாக்குறேன். இத பாரு, அப்பா வீட்டுல இருக்கிறத நினைச்சு சந்தோஷமா இரு, சுதந்திரமா இரு. அவங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க எதுக்கு பரிகாரம் தேடுறீங்க? சச்சா, பரிகாரம்லாம் தெரியல. நீ என் வீட்டு புள்ள, என்ன நம்பிதானே பாரு இந்த வீட்டுக்குள்ள வந்தா. நீ என் புள்ளமா. இத பாரு, உன்னை நல்லா படிக்க வைக்க, நல்லா ஆளாக்குற. அந்த பையன் வருவான், கண்டிப்பா வருவான். வந்த அன்னைக்கு அவனுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை சந்தோஷமா வாழ வைப்பேன். என்ன நம்புமா, கண்ணீர் மட்டும் வடிச்சிடாதம்மா. சரி. இங்க பாரு, அப்பானே கூப்பிடு. இந்தா இவனையும் அப்பானே கூப்பிடு. உன்னை நல்லா பாத்துக்கிடுவோம். இங்க எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்கிடுவோமா. இதே உன் பிறந்த வீடு, புகுந்த வீடெல்லாம் நினைக்க வேண்டாம். நாங்க வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லல, உள்ளத்துல இருந்து சொல்றோம். இது உன் வீடு. இந்த வீட்டுல இருக்க பொம்பளைங்க சரி உன்னை அந்நியமா பார்க்கவே மாட்டாங்க. அப்படி பார்த்ததுக்கு நாங்க சம்மதிக்கவும் மாட்டோம். இங்க பாரு, அப்பெல்லாம் இந்த வீட்ல யாரும் பார்க்க மாட்டாங்க, சரியா? இந்தா உனக்கு ஆனந்தி, தேன்மொழி எல்லாரும் பத்தி தெரியும்ல. நல்ல பிள்ளைல அப்பெல்லாம் பார்க்காது. நீ நிம்மதியா சந்தோஷமா இரு, சரியா? உனக்கு நாங்க இருக்கோமா. நீங்க சொன்னதே போதும். நான் படிக்க மட்டும் போட்டுமா. நீ படிப்பெல்லாம் ஒண்ணு நீ பாட்ட வேண்டாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். அவங்க வந்துருவாங்கல்ல. எப்படி அடிச்சு தூக்கிட்டு வரேன்னு பாரு. அதெல்லாம் கொஞ்ச நாள் தூக்கிட்டு வந்துருவேன். நீ நினைச்சு பயப்படாத. சரிங்கப்பா. சரிம்மா, தூங்கு, நிம்மதியா தூங்குனா. நாங்க இங்கதான் இருக்கோம், உனக்கு பாதுகாப்பா இருப்போம், சரியா? அப்பா வீட்டுல இருக்கதான் நினைச்சு சந்தோஷமா இரு. உன் வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணி வாழு. எங்க சப்போர்ட் எப்போதும் உனக்கு இருக்கும். சரிக்கா, தேன்மொழியெல்லாம் எங்க காணோம்? ஐயோ, இவன் தேன்மொழி கேக்குறானே. எங்கக்கா எந்திரிச்சு வந்தா பார்த்துதான் போனேன். எங்க அதே